Let's see the topic about ER model, அதாவது Entity Relationship Model. So, ER model is a high-level conceptual model developed by Chen in 1976. அதாவது 1976ல் சென் அப்படிங்கிறவர் தான் இந்த இஆர் மாடலை முத இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ a one kind of high level conceptual model. It helps in database design. ஸோ இந்த இஆர் மாடல் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. The components of ER model are entities, attributes, relationships. Let's see each component as brief. So first one பார்த்தீங்க அப்படின்னா entity. An entity is an object or a thing such as person, place, concept, etc. ஸோ entity அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்காக இருக்கலாம், இல்லை பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளேஸ் ஆர் கான்செப்டாக இருக்கலாம். An entity has a set of properties. Entity அப்படின்னா கட்டாயம் அதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். Entities are represented by a rectangle box. ஸோ entity அப்படின்னா எதை யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் டிசைனில் ரெப்ரசன்ட் பண்ணி காமிப்போம் அப்படின்னா ரெக்டாங்கிள் சிம்பிள். அதாவது நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் ஃப்ளோ சார்ட்டில் பார்த்துருப்போம் இல்லையா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிம்பிள் ஃபார் ரெப்ரசன்டிங் டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ். அதே மாதிரி இங்கே இஆர் மாடல் வரையும் பொழுது ஒரு சில ரூல்ஸ் as well as ஒரு சில symbols we have to follow. Here I have given one example for entity as student. ஸோ என்டிட்டிக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். The next attributes. So attributes அப்படின்னா என்னன்னா properties of an entity is known as attributes. So attribute அப்படிங்கிறது என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டி. Attributes are represented by a ellipse. ஸோ நம்ம நீள்வட்டம் அந்த சிம்பிள் மூலமாக தான் இந்த ஆட்ரிபியூட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம என்டிட்டி பார்த்தோம் இல்லையா, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற என்டிட்டி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது எல்லாம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்டிட்டி. ஸோ ரெக்டாங்கிள் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், நேம் அப்படிங்கிறது ஆட்ரிபியூட்ஸ். ஸோ அதை எலிப்ஸ் சிம்பலில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். Then coming to relationships. So relationship அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா it is defined as a association between entities. அதாவது என்டிட்டிகளுக்கு இடையில இருக்க அந்த அசோசியேஷன் ரிலேஷன் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை டைமண்ட் சிம்பிள். அதாவது ரிலேஷன்ஷிப்பை என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு ஒன், மெனி டு மெனி. ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒன் டு ஒன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஐ மீன் ஒரு என்டிட்டிக்கும் இன்னொரு என்டிட்டிக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வித் அனதர் ஒன் ஆப்ஜெக்ட். ஒரு என்டிட்டிக்கும் ஒரே ஒரு என்டிட்டிக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லும் அப்படின்னா ஒன் டு ஒன். இது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா 1:1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். A relationship between one entity with only one entity is called one-to-one relationship. This is represented by symbolically as 1:1. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி, ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது இட் இஸ் அன் என்டிட்டி. ஸோ இந்த ரெண்டு என்டிட்டிக்கு இடையில என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் நம்பரை அசைன் பண்ணுவோம். ஸோ அசைனிங் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தீஸ் டூ என்டிட்டி. செகண்ட் ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு என்டிட்டிக்கும் நிறைய என்டிட்டிஸ்க்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஏ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் என்டிட்டி வித் மெனி என்டிட்டிஸ் கால்டு ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ இது எதை யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா 1:m அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாஃப் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி, ஸ்டூடெண்ட் 1 to n அப்படிங்கிறது நிறைய என்டிட்டி. ஸோ ஸ்டாஃப்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா டீச் பண்ணுறது தான். ஸ்டாஃப் தே கேன் டீச் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1:m, ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். Then coming to third one, many to one relationship. So many to one அப்படின்னா நிறைய என்டிட்டிஸ்க்கும் ப்ளஸ் ஒரே ஒரு என்டிட்டிக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா many to one relationship. ஸோ இது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா m:1. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் 1 to n அப்படிங்கிறது மெனி என்டிட்டிஸ்,
ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிங்கிள் என்டிட்டி. ஸோ நிறைய என்டிட்டிஸ் ப்ளஸ் ஒரே ஒரு என்டிட்டிக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். அண்ட் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அதாவது நிறைய என்டிட்டிக்கும் ப்ளஸ் நிறைய என்டிட்டிக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். A relationship between many entities with many entities is called many to many relationship. ஸோ இது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா m ஈஸ்ட் m. இங்கே ஸ்டூடெண்ட் 1 to nங்கிறது இட் இஸ் அ குரூப் ஆஃப் என்டிட்டி, ஐ மீன் மெனி நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ். அதே மாதிரி கேம் 1 to கேம் n அப்படிங்கிறது மெனி நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் தே கேன் ப்ளே ஆர் தே கேன் பார்ட்டிசிபேட் இன் மோர் நம்பர் ஆஃப் கேம்ஸ். ஸோ இங்கே பிளேயிங் அப்படிங்கிறது தான் ரெண்டு என்டிட்டிக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப். ஸோ ER டயக்ராம் வரையணும் அப்படின்னா மெயினாக நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னு பார்க்கலாம். The following symbols are used for ER diagram. There are more different kinds of symbols are there for drawing ER diagram. But here we are going to see most important symbols. So first one பார்த்தீங்க அப்படின்னா rectangle. ஸோ இது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா என்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணும். செகண்ட் ஒன் ellipse. ஸோ இது என்னது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். டைமண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. அண்டர்லைன் வித் எல்லிப்ஸ் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரைமரி கீ, நம்ம எந்த காலம்க்கு ப்ரைமரி கீயை செட் பண்ணியிருக்கோமோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. லெட்ஸ் see an example of லைப்ரரி மேனேஜ்மெண்ட். அதாவது லைப்ரரியை மேனேஜ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு டேட்டா பேஸ் நம்ம டிசைன் பண்ணால் எப்படி அதுக்கு ஒரு ER டயக்ராம் வரையலாம் அப்படிங்கிறது. ஸோ லைப்ரரி அப்படின்னாவே கண்டிப்பாக அதில் மெம்பர்ஸ் இருப்பாங்க. மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயினாக அதில் லைப்ரரியில் இருக்க புக்கை எடுக்கிறது தான் அதனோட ரிலேஷன்ஷிப். ஸோ மெம்பர்ஸ் பாரோ புக்ஸ். ஸோ லைப்ரரிக்கும் ஐ மீன் மெம்பர்ஸ்க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன பார்த்தீங்கன்னா புக்கை எடுக்கிற ப்ராசஸ் தான். ஸோ பாரோ எடுக்கிறது தான். ஸோ மெம்பர்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னா மெம்பர் ஐடி, ரெஜிஸ்டர் நம்பர், டிபார்ட்மெண்ட், லைக் திஸ் we can have more number of properties for that entities, right? புக்ஸுக்கு என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா புக்னா ஆத்தர், டைட்டில், நம்பர் ஆஃப் பேஜஸ், ப்ரைஸு, இது எல்லாமே அதில் வரும், ரைட்? புக்குக்கும் அந்த பப்ளிஷருக்கும் என்ன ரிலேஷன் இருக்கும் அப்படின்னா பப்ளிஷ்டு பை. அதாவது புக்கை அந்த ஆத்தர் தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ பப்ளிஷ்டு பை தட் பப்ளிஷர்ஸ். ஸோ பப்ளிஷர்ஸ்னால் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அவங்களோட அட்ரஸ், பப்ளிஷர் ஐடி, பப்ளிஷர் நேமு, இந்த மாதிரி தேர் ஆர் different types of properties will be there for publishers. Thanks for watching. We will see by another video.